Hi friends, welcome to VR channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஹோட்டல் ஸ்டைல்ல காளான் கிரேவி வீட்லயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வேறு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துர்க்கேன். நீங்க குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இத வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமானதும் நம்ம இப்போ ஒரு மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலால நான் என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொஞ்சமா சோம்பு, ஒரு சின்ன பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சு இந்த வெங்காயத்தோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். நான் இது வந்து 2 பேத்துக்கு அளவா நான் செய்றேன். நீங்க எவ்வளவு மெம்பர்ஸ் அதிகமா இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க குவாண்டிட்டி இன்கிரீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கொஞ்சம் திக்கா கிடைச்சிருச்சு. இது ஒரு கொதி வரட்டும். பாத்தீங்கன்னா இது ஒரு கொதி வந்துருச்சு. சோ அதனால நான் வந்து காளான் சேர்த்துக்கிறேன். காளான் ஃபுல்லா சேர்த்துனதும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த காளான்ல இறங்குற அளவுக்கு நல்லா எல்லா பக்கமே நல்லா படுற அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணி ஒரு கொதி வரணும். இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதா சாப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பபிள்ஸ் மாதிரி கொதி வருது. இப்போ வந்து நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சாஸ் ஆட் பண்றேன்னா சோயா சாஸ் வந்து நான் ஆட் பண்றேன். பாருங்க இது வந்து நான் 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நானு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ் வந்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்றேன். அப்புறம் கிரீன் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்றேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா mix பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சோயா சாஸ் அதிகமா தேவைப்பட்டுச்சு அப்படினா நீங்க அதிகமா கூட அந்த சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி முன்னாடி 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணிருந்தேன். இப்போ வந்து நான் இன்னொரு டீஸ்பூனும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு ஒரு சின்னதா ஒரு mix பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்றேன். நிஜமாலுமே இது சூப்பரா இருக்குங்க. இது நான், ரொட்டி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்கும். இந்த தேங்காய் பால் சாதம் அந்த மாதிரி இதுல சாப்பிடலாம். நல்லா இருக்கும் கிரேவி. பாருங்க எல்லாம் சேர்த்து mix பண்ணியாச்சு. mix பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தூவி நல்லா mix பண்ணிக்கலாம். mix பண்ணதுக்கு அப்புறம் நான் மைதா மாவு வந்து 1 டீஸ்பூன் போட்டு தண்ணில கலக்கி வச்சிருந்தேன்.
அதை ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இந்த மைதா மாவு எதுக்கு சேர்த்துறோம்னா நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அதை சேர்த்துறோம். இப்போ நான் குட்டி குட்டியாக சாப் பண்ண புதினா தழை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சோம்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கையாலேயே நல்லா நசுக்கி விட்டு சோம்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக சூப்பராக இருக்கும். கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கிரேவி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் சாப்பாடு, நெய் சாதம் இந்த மாதிரி எல்லா சாதத்துக்குமே போட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க கிரேவி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.